ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசிக்காக நம்ம பார்க்க போறோம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணுனாலோ இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலோ நீங்க என்னுடைய வெப்சைட் மூலமாக ஜெய்ஸ்ரீபாலன்.com, அதுக்கப்புறம் நான் அதுலயே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க என்ன தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மகர ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்தது. இப்போ அதுல இருந்து நீங்க விடுபட்டு 3ஆம் வீட்டுக்கு சனீஸ்வர பகவான் மார்ச் 29 க்கு மீனத்துக்கு போறார். கும்பத்துல இருந்த சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு போறார். அப்போ அந்த 3ஆம் இடம் அப்படின்னாக்க அது நம்மளுடைய காம ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவா. எப்பவுமே 3ஆம் இடம் பாபகிரகங்கள்லாம் மறைவு இடத்துல இருக்கிறது மிகவும் நமக்கு நல்லதை கொடுக்கும் இல்லையா? நற்பயணங்களை தான் கொடுக்குதே தவிர கெடுதல் பண்ண மாட்டார். 3, 6, 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தா அவர் என்னைக்குமே உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது உங்களுடைய என்ன 3ஆம் இடத்துக்கு என்ன விசேஷம் அதையும் புரிய வைக்கணும் இல்லையா? 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய காமட்ரைன், அதாவது நம்மளுடைய ஃப்ரீவில், நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காளோ, யார் யாரெல்லாம் டாக்டரோ டைரக்டர்ஸோ இல்ல ரிக்ல வேலை பார்த்துட்டு இருக்காளோ இல்ல வாட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்றாளோ அவளுக்கு எல்லாம் இது ஒரு கோல்டன் பீரியட் ஆரம்பிக்க போறது. மிகவும் நல்ல ஒரு சமயம் எல்லாருக்கும் ஆரம்பிக்க போறது. உங்களுக்கு இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் இருந்துட்டு அவர் உங்களுக்கு பார்த்துட்டு ஓரளவுக்கு உங்களை ஒரு இதுவா தான் பண்ணிட்டு இருந்தார், சப்போர்ட் தான் கொடுத்துட்டு இருந்தார். பட் அந்த 7 சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு ஓரளவு பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருந்தது. அதுல இருந்து நீங்க மார்ச் 29 நல்லபடியா விடிவு ஆக போறது உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க விடுபட போறீங்க. அடுத்தது உங்களுக்கு மே 18ஆம் தேதி அன்னைக்கு ராகு உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வரார். ஆனா அவர் தன்னுடைய சொந்த மூலத்திற்கோஸ்தானத்துக்கு வரார். சோ அதனால என்ன ஆகும்னு கேட்டா, எப்பவுமே ராகு தன்னோட சொந்த வீட்டுல இருக்கும்போது அவர் என்னைக்குமே பிளென்டி. ஓகே, ராகு இஸ் அ பிளென்டி அண்ட் ராகு இஸ் த ஹைட் ஆல்சோ. சோ அதனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அவர் தன்னுடைய அர்த்த ட்ரெயில அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அர்த்தம் அப்படின்னா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். நம்ம 2, 6, 10 அப்படிங்கிற இடம் நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அங்க அவர் இருக்கும்போது உங்களுக்கு வருமானங்கள் நிறையாக வரும். சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவர் குரு பகவானானவர் இத்தனை நாளா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய பிராரப்த கர்மாங்கிற இடம் சொல்லலாம். அதே மாதிரி அர்த்தட்டைன்ல 2, 6, 10ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த இதுல 6ஆம் இடத்துக்கு அவர் குரு பகவான் அங்க போறதுனால உங்களுக்கு அவர் அவருடைய 9வது பார்வையாக உங்களுடைய குருவை உங்களுடைய ராகுவை அவர் பார்க்கிறார். பரஸ்பரம் ராகுவும் குருவும் ஒருத்தர் பார்த்துக்க போறா. அதனால உங்களுக்கு நல்ல அறிவு, ரிசர்ச், உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்ல வெளிப்படும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் நல்லபடியாகும். உங்களுக்கு இது சொல்ல போனா குடும்பத்துல வம்ச விருத்தி ஆகும். கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் நிறையவே உங்களுக்கு திருப்பியும் அதே தான் சொல்லணும், நிறைய இன்கம் வரும் அப்படிங்கிறது. வீட்டுல மக்கள் அதிகமா இருப்பாங்க. ஓகேயா? சோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம். அடுத்தது இது சனிப்பெயர்ச்சி பலன்கள் இல்லையா? சோ இப்போ இதுல ஒரு நல்ல விஷயமும் இதை சொல்லணும் நம்ம. ஏன்னா இத்தனை நாளா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருந்த குருவானவர் இப்போ 6ஆம் இடத்துக்கு போக போறார். அதாவது அர்த்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டுக்கு போக போறார். அதாவது 3ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு போறார் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது அர்த்த ட்ரெயினும் வேற. அட் த சேம் டைம் அவர் உங்களுடைய பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வேற. சோ அது ரிலேட்டட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், வயறு ரிலேட்டட், கடன் உபாதை, இது இல்லையா, உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அவர் போகும்போது 12ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் அங்க போய் அவருடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை வேற அவர் பார்க்கிறார். அதனால உங்களுக்கு இருந்த விரயங்கள் எல்லாம் கட்டுக்குண்டாகும், சுப விரயங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானும் குருவும் பிரகஸ்பதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசி திருஷ்டி மூலமாக பாத்துக்கிறான். ஓகேயா? சோ ராசி திருஷ்டிங்கிறது எந்த அளவு கிரக திருஷ்டி முக்கியமோ அதே அளவு நமக்கு ராசி திருஷ்டியும் ரொம்ப முக்கியம். இந்த ராசி திருஷ்டிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, குரு சனீஸ்வர பகவானை பார்க்கும்போது சனீஸ்வரருடைய பாவங்களை எல்லாம் அவர் அவருடைய அந்த
இதுலயே கெடு பலன்களை எல்லாம் அவர் குறைக்கிறார். குரு பகவான் குறைக்கிறார். அதே சமயத்துல சனீஸ்வர பகவான் குருவை பார்த்தீங்கன்னா, அதனால குருவுடைய சுபத்தன்மைகள் போயிடுமா அப்படின்னு கேட்டா சுபத்தன்மைகள் போகாது. ஏன்னு கேட்டா என்னைக்குமே சனியோட பார்வை குருக்கு எந்த பாதிப்பையுமே உண்டு பண்ணாது. அதே சமயத்துல அவர் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய பயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்க ஏன்னா 6ஆம் இடம் வயது, அதுவும் குரு வேற அதுக்கு இது அதிபதி வேற. அதனால நீங்க வயத்துல ஏதாவது குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்துன்னா இமிடியேட்டா நீங்க டாக்டரை போய் காமிச்சு எல்லாம் பண்ணணும். ஸோ அப்புறம் கடன்களும் ரொம்ப பெரிய விஷயமா பெருசா பெரிய பெரிய இதுவா வாங்கிக்க கூடாது. 1க்கு 4 தடவை யோசனை பண்ணி நீங்க செய்யணும். ஏன்னாக்கா உங்களுக்கு காம ட்ரெயின் ஆக்டிவேஷன் ஆக போகுது. அதாவது நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கிறது, பிசினஸ் புதுசா தொழில் தொடங்குறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நம்ம கடனும் கொஞ்சம் பெருசா வாங்கணும். அப்படி பெருசா வாங்குறதுக்கான அது அவர் வழிபடி கொடுக்குறாரு. 6ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துட்டு பெரிய கடனை உங்களை மாட்டி விடுறதுக்காக இதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யணும். அது இப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது கேட்டா, எப்போ சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு போறாரோ அந்த இடத்துல புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி, இந்த 3 நட்சத்திரம், புரட்டாதி உத்திரட்டாதி சிவனுடைய நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திரம். குரு யாரு? சிவன். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் தேவதா யாருன்னு கேட்டா பூஷம், சனீஸ்வர பகவான் தான். சோ அதனால இந்த இடத்துல அவர் ருத்ரனாகத்தான் வராரு அப்படிங்கிறது என்னுடைய ரிசர்ச்ல நான் பார்த்தது. அதே மாதிரியே குரு பகவானும் போய் இதுக்கு மிதுனத்துக்கு போகும்போது அவரும் ருத்ரனா தான் வர்றார், ஆருத்ரான தான் வர்றார். சோ அதனால 2 பேருமே ஆருத்ராவா வர்றதுனால நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது ருத்ரம் சமக்கம், ஸ்ரீ சுத்தம், புருஷ சுத்தம், இதெல்லாம் நீங்க சொல்லலாம். சப்போஸ் உங்களால சொல்ல முடியாது, நான் பிராமின் மேடம் எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லலாம், கவலையே இல்லை. நீங்க நமக்கு தான் யூடியூப் தான் இருக்கவே இருக்கே, அதுல போட்டு நீங்க பார்த்துட்டு உங்களுடைய இது பண்ணிக்கலாம். சொல்ல சொல்ல உங்களுக்கு கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு குறையும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாட்டி சனீஸ்வர பகவான் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் குருவோட தான் இருக்கார். அது எந்த விதத்திலையும் அவர் பாதிப்பு பண்ண முடியாது. இந்த மீனத்துல அவர் பாதிப்பு பண்ண முடியாது. காரணம் என்னதுன்னு கேட்டா, சனிக்கு கேந்திரத்துல குரு இருக்கார். அதுக்கப்புறமா 2026ல குரு உங்களுக்கு கடகத்துக்கு வரும்போது 9ஆம் பார்வையா சனீஸ்வர பகவானை பார்க்க போறார். அவர் சிம்மத்துக்கு வந்தாலும் கூட அவர் சுபகத்திரி யோகமாக சனியுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுக்கு அவருக்கு இன்னைக்கும் இந்த வாட்டி இந்த சனி பெயர்ச்சி யாருக்கும் கெடுதல் அதிகமாக வராது. இப்போ அவருடைய உங்களுடைய 9ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னிக்கு சனீஸ்வர பகவானுடைய பார்வையும் படுறது, குரு பகவானுடைய பார்வையும் படுறது. அதனால யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போகணும், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும், இல்ல அப்பாவோட இது பண்ணணும், வயசானவா கஷேத்திராடம் போகணும், அப்புறம் இந்த இந்த கன்னிக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் விடுங்க. மற்றபடி கன்னிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னு கேட்டா, கன்னி ஒரு பிசினஸ் ஏரியா. ஸோ இன்னைக்குமே கன்னி ராசிக்காரெல்லாம் கொஞ்சம் பிசினஸ் மைண்டடா தான் இருப்பான். ஸோ உங்களுக்கு பிசினஸ் இதுவே ஆக்சுவலி 3ஆம் இடம் பிசினஸ். ஸோ அதனால உங்களுக்கு பிசினஸ் உடைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதுக்காக நீங்க ஃபாரின் டிராவல் போறதுக்கு வரும், ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பார்ப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். ஓகே. அதே மாதிரியே உங்களுடைய 10ஆம் இடத்தை ராகுவும் பார்க்க போற, குருவும் அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்கள் தொழில் ஸ்தானமும் மிகவும் அருமையாகத்தான் இருக்க போறது. என்னை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தை சனீஸ்வர பகவானும் ராசி திருஷ்டியில பார்க்கிற, இவரும் தன்னுடைய காரகம் 12வது வீட்டுக்கு காரகனே சனீஸ்வர பகவான் தான், அவர் அங்க பார்க்கிற. சோ இங்க குருவும் பார்க்கிற அந்த இடத்துல. அதனால உங்களுக்கு விரயங்கள் எல்லாம் குறைச்சலாகும். அது ஆக மொத்தம் என்ன பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான யோக பீரியட் ஆரம்பிக்க போறது. எல்லாரும் அமோகமா இருக்கணும்னு வேண்டிண்டு அடுத்தது நம்ம கும்பராசிக்கு பார்க்கலாம்.